வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி. டீசல் கையிருப்பு 18 நாட்களுக்கு மாத்திரம் விலை உயரும் அபாயம். மத்திய கிழக்கு போர் இலங்கை பொருளாதாரத்தை பாதுகாக்க ஜனாதிபதி அனுரவின் அவசர செயல் திட்டம். முடங்கிய ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் நிலைகுலைய செய்ய இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதல். அமெரிக்காவை திருப்திப்படுத்த அஞ்சுகிறதா அனுர் அரசாங்கம். ஈரான் விவகாரத்தில் ரவுஹாக்கியும் கடும் சாடல். எரிபொருள் அனுமதி பத்திர சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு. புதிய வாட்ஸ்அப் உதவி சேவை அறிமுகம். விமானங்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. அமைச்சர் அனுர கருணாதிலக்க உறுதி. யாழ் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்ட விவகாரம். 3 மாணவர்களிடம் 5 மணி நேரம் விசாரணை. இலங்கையில் நாளை நோன்பு பெருநாள். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகமாக அறிவிப்போம். போரினால் தவிக்கும் லெபனான் மக்களுக்கு கை கொடுக்கும் இலங்கை தொழிலாளர்கள். வளைகுடாவில் போர் தீவிரம். ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் தொழுகைக்கு தடை. Fourth Monkey Connect launching soon. இலங்கையில் டீசல் கையிருப்பு அடுத்த 18 நாட்களுக்கு மாத்திரமே போதுமானது என்று தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. இதேவேளை உலகளாவிய போர் சூழலால் உள்நாட்டில் எரிபொருள் விலை 400 ரூபாய் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். தற்போது நாளொன்றுக்கு 3500 மெட்ரிக் டன் டீசல் பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் புதிய கையிருப்பையும் சேர்த்து மொத்தம் 18 நாட்களுக்கு மாத்திரம் டீசல் போதுமானதாக உள்ளது. 400 லட்சம் மெட்ரிக் டன் சேமிப்பு வசதி இருந்தும் பராமரிப்பு இல்லாததால் 1,60,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தொட்டிகள் பயன்படுத்தப்படாமல் உள்ளன. சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் டீசல் உற்பத்தி 1,400 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. அவசர தேவைக்காக வைக்கப்பட்டிருந்த டீசல் மின்வெட்டை தவிர்க்க மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதட்டம் காரணமாக எரிபொருள் விலை கடுமையாக உயரும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பிரேரா எச்சரித்துள்ளார். பெட்ரோல் 1 லிட்டர் 400 ரூபாவாகவும் டீசல் 390 தொடக்கம் 400 ரூபாய் வரையிலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. போர் சூழலால் வெளிநாட்டு வருமானம் $2.4 பில்லியன் மற்றும் சுற்றுலா வருமானம் $1.6 பில்லியன் வீழ்ச்சியடையக்கூடும். இதன் விளைவாக மின்சார கட்டணம் 40% வரையில் அதிகரிக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் நிலையங்களில் நவுகின்ற நீண்ட வரிசைகள் காரணமாக மக்கள் மத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை போலீசார் விடுத்துள்ள செய்தியில், வரிசையில் காத்திருக்கும் போது மோதல்களில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். வரிசையை மீறிச் செல்ல முயற்சிக்கின்றவர்கள் அல்லது வன்முறையில் ஈடுபடுகின்றவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள். பொதுமக்கள் அமைதியை பேணி பாதுகாப்பு பணியில் உள்ள அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்வது குறித்த தீர்மானமிக்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் விலை முகாமைத்துவம் குறித்து பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. மத்திய கிழக்கின் போர் சூழலால் உலக நாடுகள் அனைத்தும் வலுசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன. எதிர்வரும் மாதங்களில் உலக சந்தையில் ஏற்படக்கூடிய விலை மாற்றங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. தற்போதைய நெருக்கடியால் மக்களுக்கு ஏற்படுகின்ற சுமையை குறைக்கவும் 2025 எட்டப்பட்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை எந்தவிதமான தடையுமின்றி உறுதிப்படுத்த உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயராமல் தடுத்து பொருளாதார சுருக்கம் ஏற்படாதவாறு சந்தையை கண்காணித்தல், போர்க்கால சூழலால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய தரப்பினருக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை உடனடியாக ஆராய்தல், 2025 ஆண்டில் எட்டப்பட்ட பொருளாதார முன்னேற்றங்கள் எந்தவிதத்திலும் சரிவடையாமல் தொடர்வதை உறுதி செய்தல் போன்றன விவாதிக்கப்பட்டன. எரிபொருள் விலையை முறையாக முகாமைத்துவம் செய்வதன் மூலமே நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார பாதிப்பை குறைக்க முடியும் என்றும் இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டது. இதற்காக சர்வதேச சந்தையில் மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு விநியோக கட்டமைப்பை தயார்படுத்தவும் இதன்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் விமான போக்குவரத்து மற்றும் துறைமுக நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்தார்.
விமானங்களுக்கு தேவையான ஜெட் எரிபொருள் 1 மாத காலத்திற்கு போதுமான அளவு தற்போது கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு மேலதிக எரிபொருளை தெரிவிப்பதற்கான கட்டளைகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னெடுக்க உள்ளது. துறைமுகங்களில் கப்பல்களுக்கு தேவையான எரிபொருளும் போதியளவு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் மேலும் கூறுகையில், துறைமுகங்களுக்கான எரிபொருள் விநியோகம் 3 தனியார் நிறுவனங்களூடாக தடையின்றி முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் துறைமுகங்களின் செயற்பாடுகள் எந்தவிதமான பாதிப்புமின்றி வழக்கம் போல் இடம்பெற்று வருகின்றன. மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிசக்தி விநியோகத்தில் சவால்கள் எழுந்துள்ள நிலையில் நாட்டின் வான் மற்றும் கடல் போக்குவரத்து துறைகள் பாதுகாப்பாக இயங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வருகின்ற போரானது 20 நாட்களை கடந்து தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகள் முற்றாக சீர்குலைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஈரான் தற்போது அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டும் திறனை முற்றாக இழந்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் நிலத்தடி பாதுகாப்பு மையங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் துல்லியமான தாக்குதல்களால் நிர்மூலமாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சியடைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலவீனமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. தடையை மீறி நுழைகின்ற அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்ற சூழலில் பாதுகாப்பான பயணத்திற்காக சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரானின் நாடாளுமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இந்த முடக்கத்தை நீக்கி எரிசக்தி விநியோகத்தை சீர் செய்ய இஸ்ரேலிய உளவுத்துறை அமெரிக்காவுடன் இணைந்து ரகசியமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீண்டும் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்பதை உறுதி செய்வதே எமது இலக்கு என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுக்கு சுமார் $23 பில்லியன் மதிப்பிலான நவீன ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. மறுமுனையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய 9வது ஏவுகணை தாக்குதலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பிராந்தியத்தின் மின்சார விநியோகம் முற்றாக தடைப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய வான்பரப்பில் தாக்குதலில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் நவீன F-35 ரக போர் விமானம் ஈரானிய படைகளால் தாக்கப்பட்டதில் சேதமடைந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு ஈராக் தனது வான்பரப்பை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையில் மூடியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் ஏவுகணை சிதைவுகள் விழக்கூடும் என்பதால் பொதுமக்களை வீடுகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக புதிய உடனடி உதவி சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. வாகனங்களை பதிவு செய்யும் போதோ அல்லது QR குறியீட்டை பயன்படுத்தும் போதோ ஏற்படுகின்ற தடைகளுக்கு விரைவான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த சேவை வழிவகுக்கும். 07619191919 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு செய்தியொன்றை அனுப்புவதன் மூலம் தொழில்நுட்ப வழிகாட்டல்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை தவறாக பயன்படுத்துகின்றவர்கள் அல்லது மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் குறித்த தகவல்களையும் இந்த சேவையூடாக வழங்க முடியும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக பதிவு செய்ய விரும்புவோர் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளத்தை மாத்திரம் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். https://fuelpass.gov.lk என்ற இணையதள முகவரியை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போலி இணையதளங்கள் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் தெளிவற்ற நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவை திருப்திப்படுத்த முனைவதால் உண்மையை சொல்ல அஞ்சுவதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்களை சர்வதேச சட்டங்கள் மீறிய செயல் என்றும், ஆனால் இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காமல் பூசி மெழுகுகின்ற போக்கை கடைபிடிப்பதாகவும் தெரிவித்தார். சர்வதேச கடல் எல்லையில் பாதிக்கப்பட்ட ஈரான் கப்பலுக்கு அனுமதி வழங்க இலங்கை அரசு 11 மணி நேரம் தாமதித்தது தவறான முன்னுதாரணம் என்றும் சுட்டிக்காட்டினார். இது சர்வதேச சமவாயங்களுக்கு முரணானது. அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த இப்தார் நிகழ்வில் பெரும்பாலான வெளிநாட்டு தூதுவர்கள் கலந்து கொள்ளாமைக்கு ஈரானுக்கு எதிரான போரில் அரசாங்கம் கொண்டுள்ள தெளிவற்ற கொள்கையை காரணம் என்று குறிப்பிட்டார். ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டால் இலங்கைக்கு பாதிப்பில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்த கருத்தையும் ரவ் ஹக்கீம் முற்றாக நிராகரித்தார்.
இந்தியாவிடமிருந்து நாம் எரிபொருள் பெற்றாலும் அந்த எரிபொருள் இந்தியாவிற்கே ஹோர்முஸ் வழியாகத்தான் வர வேண்டும் என்பதை அமைச்சர் புரிந்து கொள்ளவில்லை. ஹவுதி படைகள் செங்கடலில் தாக்குதலை தீவிரப்படுத்தினால் இலங்கையில் பொருளாதாரம் பல மடங்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் எச்சரித்தார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது காட்டிய நடுநிலைமையும் துணிச்சலையும் தற்போது அரசாங்கம் காட்ட தவறிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பலஸ்தீன் மற்றும் ஈரான் மக்கள் கொல்லப்படும் போது அரசாங்கம் மௌனம் காப்பது கவலை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். முஸ்லிம் மக்களின் புனித ரமலான் நோன்பு நிறைவை முன்னிட்டு ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட இப்தார் நிகழ்வு நேற்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இஸ்லாமிய மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் என்று பலதரப்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் மத வழிபாடுகளுக்கு முதலிடம் அளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க வருகை தந்திருந்த அதிதிகளுடன் சுமூகமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். நிகழ்வின் ஆரம்பத்தில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி வரவேற்புரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் முனீப் முலாப்பர் விசேட உரையொன்றையாற்றினார். மத நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் வலியுறுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த இப்தார் நிகழ்வில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளும் பெருமளவில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 மாணவர்களிடம் போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நேற்று யாழ் தலைமை போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த 3 மாணவர்களிடம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். முன்னதாக கடந்த 10ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடமும் இதுகுறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தியிருந்தனர். நேற்றைய மாணவர் தரப்பு வாக்குமூலங்களை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற போலீசார் தீர்மானித்துள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைய பேராசிரியர் தலைமையிலான குழு ஏற்கனவே ஒரு விசாரணைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த அறிக்கையின்படி 2 மாணவிகள் உட்பட 30 மாணவர்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டனர். தமிழ் மக்களின் அபிலாஷைகள் மதிக்கப்படாத நிலையில் சுதந்திர தினம் தமக்கு உகந்த நாளல்ல என்பதை தெளிவுபடுத்தவே இந்த செயலில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. போலீசாரின் இந்த விசாரணை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று விரிவுரைகளை புறக்கணித்தனர். பல்கலைக்கழகம் ஒன்றில் திரண்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கொள்கை ரீதியான கலந்துரையாடல்களுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளது. அந்த குழுவானது 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரையில் இலங்கையில் தங்கியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் ஊடாக இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை ஒன்றிணைத்து நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி ஹோஷக் தெரிவித்தார். முறையான அனுமதி பத்திரமின்றி லொரி ஒன்றில் 65 லிட்டர் பெட்ரோலை வைத்திருந்த நபருக்கு அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதித்து கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்கிசை பெரோவிட்ட பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெள்ளவத்தை பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் அதிக அளவு எரிபொருளை பெற்றுக் கொண்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே அந்த எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் குறித்த நபர் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் நேற்று கல்கிசை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதவான் அந்த நபருக்கு தண்டனைகளை விதித்து உத்தரவிட்டார். இலங்கையில் புனித நோன்பு பெருநாள் நாளை கொண்டாடப்படும் என்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. ஹிஸ்டரி 1447ஆம் ஆண்டுக்கான ஷவ்வால் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு நேற்று மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இடம்பெற்றது. இதில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் புறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை அம்மியத்துல்லமா சபையினர் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் நாட்டின் எந்த பகுதியிலும் ஷவ்வால் மாதத்திற்கான புதிய புரை தென்பட்டதாக நம்பகமான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை. இதன் அடிப்படையில் இன்று ரமலான் மாதத்தின் 30வது நோன்பாக பூர்த்தி செய்யப்படும். நாளை ஷவ்வால் மாத முதல் நாளன்று புனித ஈதுல் பிதர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும். இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் இதற்கமைய தமது பெருநாள் வழிபாடுகளையும் கொண்டாட்டங்களையும் அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். லெபனானில் நீடித்து வருகின்ற போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அங்கு பணிபுரிகின்ற இலங்கை தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்களது சிறிய வருமானத்திலிருந்து மனிதாயமான உதவிகளை வழங்கி வருகின்றனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வீட்டுப் பணியாளர்களாக பணிபுரியும் இலங்கையர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற வாராந்த
ஒரு விடுமுறை நாளை ஓய்வெடுக்க பயன்படுத்தாமல் வீதிகளிலும் கூடாரங்களிலும் தங்கியுள்ள அகதிகளுக்கு உதவுவதற்காக செலவிட்டு வருகின்றனர். கடுமையான பணிச்சூழல் மற்றும் குறைந்த ஊதியத்திற்கு மத்தியிலும் உழைக்கின்ற இவர்கள் தங்களது ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை சேமித்து அரிசி, வெங்காயம், சீஸ், குடிநீர் போத்தல்கள் போன்ற பொருட்களை வழங்கி வருகின்றனர். தங்கள் சொந்த வாழ்வாதாரமே சவாலுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் இந்த மனிதாயமான உதவி குறித்து இலங்கை தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், நாங்களும் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இங்கு உழைக்கின்றோம். ஆனால் இன்று இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவலநிலை நாளை நமக்கு ஏற்படலாம். அந்த மனிதாயமான அடிப்படையில் தான் எங்களால் இயன்ற சிறிய உதவிகளை செய்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் திறந்தவெளி தொழுகைகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் யகா தொடர்பான பொது அதிகார சபை வெளியிட்ட அவசர அறிவிப்பின்படி வழக்கமான மைதானங்கள் மற்றும் திறந்தவெளிகளில் இடம்பெறுகின்ற பிரமாண்டமான தொழுகை கூட்டங்கள் இந்த முறை நடத்தப்பட மாட்டாது. தொழுகைகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்கள் மாத்திரம் மட்டுப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து எமிரேட்களுக்கும் உடனடியாக அமலுக்கு வருகின்றது. ஈரான் தன்னுடைய உயர்மட்ட பாதுகாப்பு தலைவர்களின் உயிரிழப்பை தொடர்ந்து வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. LNG நிலையத்தின் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு நிலையமான கட்டாரின் ராஸ் லபான் தொழிற்பேட்டை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமீரக வான்பரப்புக்குள் ஊடுருவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து அளித்தார்கள். விழும் சிதைவுகளால் ஏற்படக்கூடிய ஆபத்தை தவிர்க்கவே மக்கள் வீடுகளுக்குள் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். வவுனியா கோவாங்குளம் அம்மன் கோவில் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் செல்வகுமார் அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நிர்மலா தில்லை நடராஜா அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மட்டக்களப்பு மாங்காட்டை புறப்படமாகவும் தேட்டாத்தீவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் கரபல் தம்பி அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகல் நாமலர் வீதியை புறப்படமாகவும் இத்தாலி பலர்மோவினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி அப்புத்துரை அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று மாதகலில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.